ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேச ராசிக்கான வீடியோ. இந்த மேசராசி என்பவர்களுக்கு செப்டம்பர் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா சொந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ தன் ராசிநாதன் தனஸ்தானத்தில் சொந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த மாதமானது தன பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய ஒரு மாதம் அப்படின்றது சொல்லலாம். ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தன் ராசிநாதன் குரு மங்கள யோகத்தோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்காருங்க. அப்போ உங்களோட ராசிநாதனும் ராசிக்கு 9ஆம் அதிபதியும் சேர்ந்து தனஸ்தானத்தில் விட்டிருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்கக்கூடிய யோகங்களும், வீடு மனை வாசல் கட்டக்கூடிய யோகங்களும் உருவாகுன்ற விதி. அது மட்டும் போதாதுன்னு இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கான ஓந்த காலகட்டமாக இந்த மாதம் இருக்குங்க. ஏதாவது நிரந்தரமான சொத்து சோகங்கள் ஏதாவது உங்கள் பேரில் நீங்கள் டாக்குமெண்ட் ரைட் பண்ணணுன்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடு வாங்குனீங்க, தோட்டம் வாங்குறீங்கனாக்கா அது நிரந்தரமான ஒரு சொத்துக்களாக அமையறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அதே வேளையில் இந்த மாதம் செப்டம்பர் 5ஆம் தேதி பிறகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். ஆனால் அங்கே போனாலும் பார்த்தீங்கன்னாக்கா அப்பயுமே அந்த இடத்துல சுயஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்கார். இப்போ தனஸ்தானத்தில் வீட்டிருக்கக்கூடிய காலகட்டமும் விசேஷமான அமைப்பு தான். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறதும் விசேஷமான அமைப்பு தான். அப்போ இந்த இரண்டு விதிகளையுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது செவ்வாய் பகவான் இந்த மாத காலகட்டத்தில் வளர்ச்சிகள் பெற்று உட்கார்ந்துருக்கார். நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதி ராசிக்கு 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய குரு பகவான் தன் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் விட்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள், தன பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். எப்பொழுதுமே குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருந்தால் தான் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள்லாம் நடைபெறுன்ற விதிங்க. இப்போ வெகு நாட்களாக நீங்கள் திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க அப்படின்னாக்கா வருகின்ற 2025 மே மாத காலகட்டத்துக்குள்ளார் மேசராசி என்பவர்கள் யாராக இருந்தாலும் உங்களோட சுய ஜாதகத்தில் திருமணத்துக்கான யோகங்கள் இருக்குது. திருமணம் பண்ணுவீங்க, திருமணம் பண்ணி வாழ்க்கை நடத்துவீங்கன்றது உங்கள் ஜாதகம் எழுதப்பட்டிருந்தால் வருகின்ற மே மாதத்துக்குள்ளார வயது வந்த நபர்களுக்கு எல்லாருக்கும் திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஏன்னா குடும்பத்தில் குரு பகவான் வந்துட்டாலே குடும்ப அபிவிருத்தி, குடும்பத்தை இணைச்சி வச்சுட்டு போகக்கூடியது தான் அவனோட வேலை. அது வருகின்ற 2025 மே மாத காலகட்டத்துக்குள்ளார நடந்தேறும் அப்படின்ற விதிங்க. அதே போல் பணப்பிரச்சனைகள் என்னோட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4-5 வருட காலமாகவே மேசராசி என்பவர்களுக்கு தன பிரச்சனைகள் தாண்டவமாடுதுன்னு சொல்லலாம். எவ்வளோதான் நான் உழைக்கிறேன் சார், சம்பாதிக்கிறேன், ஆனால் கையில் காசு மிச்சப்படுத்தவே முடியல, விரயங்களை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு எண்ணக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற 2025 மே மாத காலகட்டம் வரலும் ஏதோ ஒரு விதத்தில் பணமானது பல வழியில் உங்களோட பாக்கெட்டில் புரண்டுக்கிட்டே இருக்குன்றவிதிங்க. அப்போ பணமானது ஒரு மிகப்பெரிய ஒரு தடைகளாக இருக்காது, பணப்பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அதே போல் குடும்பத்தில் வெகு நாட்களாக சுபகாரியங்கள் செய்யணும், மொட்டை அடிக்கணும், காது குத்தணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணுன்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. அந்த சுப நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் நடைபெறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சுபிச்சம் பெறுத்துவார். அப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால 6ஆம் இடம் ருணம், ரோகம், சத்ரு, எதிரி, பகை, கடனை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் 6ஆம் இடம் வளர்ச்சி பெறும்ன்றவிதிங்க. 6ஆம் இடம் வளர்ச்சி பெறும்னா என்ன செய்யும்? கடன்கள் வளர்ச்சி பெறதுக்கான காலகட்டங்கள். ஒருவேளை இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்திலே 4ஆம் இடத்துல சொந்த வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அப்போ 4ஆம் இடம் வீடு மனை வாசல், வண்டி, வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் ஏதாவது வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும்னாக்கா கடன் வாங்கி லோன் போட்டு இந்த நேர காலங்களில் வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்ற சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் 5ஆம் அதிபதி ஆட்சி பலம் பெறார். ஒரு ஜாதகத்தில் 5, 9ஆம் இடத்தோன் அசுபன் சுபன் எவனாயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வான் அப்படின்ற விதிங்க. அப்போ 5ஆம் அதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்முன்னே நடக்கிறது, கண்முன்னர பார்க்க முடியுன்ற விதிங்க. அதே போல் மேசராசி என்பவர்கள் யாராவது இருந்தாலும் வெகு நாட்கள் குழந்தை பேருக்காக காத்துட்ருக்க சார், குழந்தை தரிக்கவே இல்லை,
வாய்ப்புகள் கிடைக்குமானாக்கா கண்டிப்பாக உங்களோட சுய ஜாதத்தில் கணவன் மனை இருவரின் ஜாதத்திலும் புத்திர தோஷங்கள் இல்லாமல் இருந்தால் வருகின்ற செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதிக்குள்ளாரே கன்ஃபார்மாக உங்களுக்கு குழந்தை தரிச்சு தான் தீரணுன்று விதிங்க. ஏன்னா செப்டம்பர் 16 இருந்தால் சொந்த வீட்டில் இந்த சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறார். 5ஆம் அதிபதியாகவும் ஆத்மகாரகனாகவும் சூரிய பகவான் வர்றதுனால வருகின்ற செப்டம்பர் 16க்குள்ளாரே உங்களுக்கு குழந்தை பேறு பெற்றெடுக்க தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு. அதேபோல் உங்களோட குழந்தைகள் வளர்ந்த குழந்தைகளாக இருக்காங்கனாக்கா அவங்களோட தொழில் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய வளர்ச்சிகள் பெற்று அதன் மூலிமா ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு சொல்லாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். 8ஆம் இடம் அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாடு, ஆயுள் சம்பந்தமான விஷயங்களும் குறிக்கக்கூடிய இடம். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநில தொடர்பு பெறணுனால மேசராசி என்பவர்களுக்கு வலிமையான காலகட்டமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த நேர காலகட்டத்தில் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக முழுமையாக நிவர்த்தி ஆகிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த நேரம் இருந்துங்க. ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்த்தாலே ஆயுள் விருத்தி அப்படின்றது விதிங்க. அப்போ நோய் நொடி வாய்ப்புப்பட்டு வெகு நாட்களாக உட்காந்துருக்க சார் எனக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்குமானாக்கா 2025 மே மாதத்துக்குள்ளார உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு வந்துடும். உடல்லேருந்து பிரச்சனைகள் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லலாம். அதே போல் உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார். 10ஆம் இடமானது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. அது மாமியார் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த குருவின் பரிபூர்ண பார்வை கிடைக்கிறதுனால தொழில் ஸ்தானமானது வலுப்பெறும். தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும்ன்ற விதிங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் தொழில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற விதிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இணைவு இருக்குங்க. அப்போ 7ஆம் அதிபதி கேதுவுடன் சம்மந்தப்படுறதுனால திருமணமான நபர்கள் யாராக இருந்தாலும் மேசராசி என்பவர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் வருகின்ற 2025 மார்ச் மாத காலகட்டம் வரலும் உடல் பாதிப்புகள் அவ்வப்போது வந்துட்டு போகும்ன்ற விதிங்க. ஏன்னா சுக்கிரன் கேது இணைவு இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் உடல் ரீதியான பாதிப்புகள் வரணுன்ற விதிங்க. இது இந்த மாத காலகட்டம் முழுவதுமே இருக்க போகுதுங்க. அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கணவன் மனை உறவுகளில் மட்டும் உடல் ரீதியாக பாதிப்பு இருந்தால் உடனே பார்த்துக்கிறது நல்லாயிருக்கும். அடுத்தது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி வக்ரம். இந்த சனி வக்ரம் பெறது உண்மையான ஒரு விசேஷமான ஒன்றுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. அப்போ இந்த பாதகாதிபதி வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்கள் தான் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண உறவுகள் ஏற்படுறதுக்கான காலகட்டங்கள் அப்படின்றவிதிங்க. அப்போ இந்த நேர காலங்களில் ஏற்கனவே வளர்ச்சி சம்பாரித்து வச்சுருக்கீங்க, இப்போ இந்த பணங்கள்லாம் வராமல் இருக்குன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் மட்டும் இல்லாமல் முன்பு செய்து வைத்த செயல்களுக்கு தகுந்த மாதிரியான தக்க பலன்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். லாபஸ்தானத்தில் இந்த சனி பகவான் இருக்கனால திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் பெறத்துக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். ஆமேடம் எருதுகணி நண்டு சுறா 5 இடத்தில் கருணாகும் ஜாதகர் பொன்மத்தியில் தீழ்வார் அப்படின்ற விதிங்க. அப்போ ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறனால முக்கியமாக வண்டி வாகனங்கள் வச்சு இயக்கக்கூடிய நபர்கள், ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய நபர்கள், ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாத காலகட்டம்னு இல்லை, மார்ச் மாதம் 2025 மார்ச் மாத காலகட்டம் வரலும் ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்களே. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன மாற்றத்தையும் தொழில் அபிவிருத்தியும் பெறக்கூடிய காலகட்டங்களாக உருவாகுன்ட்டு விதிங்க. அதனால் இந்த செப்டம்பர் மாத கிரகநிலை ஆராயும் போது மேசராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த மாத காலகட்டங்கள் வளர்ச்சிகள் உண்டு. தெய்வத்துக்கு குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா, குடும்பத்துக்கு நல்லது செய்யறதுக்கான காலகட்டங்கள், குடும்ப அபிவிருத்தி, குழந்தை பேர் பெற்றெடுக்கக்கூடிய காலகட்டங்கள், பொருளாதாரத்தின் மூலமாக லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், மன நிம்மதி மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களானது இந்த மாத காலகட்டத்தில் உருவாகுது பார்க்க முடியுது. அதனால் மேஷராசி என்பவர்கள் நீங்கள் எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டம், நினைச்ச சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனைவாசல் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்றதுக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் அப்படின்றீங்க. அதே போல் ஒரே ஒரு விளக்கங்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த நேர காலகட்டத்தில் இந்த மாதத்தில் அதுவும் குறிப்பாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் உங்களோட வீட்டின் வாயில் கதை தட்டும், சரியாக தக்க சமயத்தில் பயன்படுத்திங்க. அதேபோல் குழந்தை பேருக்காக வெகு நாட்களாக காத்துட்ருக்கு சார் எனக்கு வாய்ப்புகளே கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பேர் அமைப்புகளும் உங்களோட வீட்டின் வாயில் கதை தட்டக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் உண்டு விதிங்க.
முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். மேசராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத, என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடு உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே மாத பலன்கள், அதே நேரத்தில் கிரக பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ச்சியாகவே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த மாதத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மேசராசிக்கு பார்க்குறோம். மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னாக்க காலபுருஷனின் முதல் ராசியான மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இந்த ராசியில் இருக்குது. இப்போ ராசிநாதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் பகவான் தான் ராசிநாதன். அப்ப ராசிநாதன் எப்படி இருக்கிறார் இந்த மாதம் அப்படிங்கிறத, செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல போய் இருக்கிறார் இப்போ. அப்ப இது நாள் வரையும் எப்படி இருந்துச்சு, இனிமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இவ்வளவு நாளா 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு பகவானோட தனக்காரகனோட சேர்ந்து இருந்த காலம். அந்த காலம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்துல போதிய வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. வருமானம் இருந்துச்சு, குடும்பத்தின் மகிழ்ச்சி, குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்ற வகையில நல்லா இருந்த ஒரு காலம் தான். ஆனா இருந்தாலும் வாக்குவாதம், வாழ்க்கை துணையோட ஒரு வாக்குவாதம் இருந்தது. அது இல்லாம குடும்பத்துல பாத்தீங்கன்னாக்க கோபம் அதிகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருந்து வந்தது. நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்துல நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருந்தது. ஏன்னா குரு பகவானோட சேர்த்து 8ஆம் இடமான பார்த்தீங்கன்னாக்க அட்டமஸ்தானத்தை பார்த்தார் இல்லையா. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம், மனைவியோட குடும்பத்தார் அவங்க கூடலாம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் இருந்த காலம் உண்டு. இருப்பினும் இப்ப எப்படி இருக்கு, அப்ப ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவரு தைரியம், வீரியம், வெற்றி ஸ்தான அதிபதியா இருக்கக்கூடியவர் தான் நம்ம செவ்வாய் பகவான். அவரு 3ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு. 3ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே தைரியம், வீரியம், வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாகவே அமையும். அப்ப அந்த இடத்திலேயே அவர் போய் இப்ப அமர்ந்துட்டார். அப்ப இப்ப எப்படி இருக்கும்னா, எதையும் ஒரு கை பார்த்துக்கலாம், எதையும் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம், ஒரு தடவைக்கு 2 தடவை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனோதைரியம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அது மட்டும் இல்லாம முயற்சிகள் பலவிதமாக அதிகப்படியான முயற்சி இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. எப்போதும் இல்லாத அளவுக்கு உடல் ஆரோக்கியம், சுறுசுறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. போன் வழி தகவல், அதாவது வெளிநாட்டு தகவல்கள், வெளியூர் தகவல்கள், அல்லது நீண்ட நாட்களாக பேசாத உறவுகள் உங்கள்கிட்ட பேசக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய இளைய சகோதர சகோதரி உறவுகள் அப்படிங்கிறது பலப்படக்கூடிய, ஒற்றுமைப்படக்கூடிய அமைப்புகள், ஒருத்தருக்கொருத்தர் உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த செப்டம்பர் மாதம் ஏற்படுது. மெயினா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஏற்படுது. அடுத்து பாருங்க, வேற என்ன விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு வேலை, தொழில், வருமானம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கல. அப்போ உங்களுக்கு தொழில்காரகர் அப்படின்னு பார்க்க போனோம்னா சனி பகவான் தான். அவர் லாபஸ்தானத்துல 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். இன்னும் 2.5 மாதம் இருப்பார். அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வரை அங்கதான் இருப்பார். அப்ப இந்த காலகட்டத்துல 11ஆம் இடத்து எண்ணங்கள் நிறைவேறுதல், ஆசைகள் நிறைவேறுங்கள், அது மட்டும் இல்லாம உழைப்பில்லாத வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் இருக்கிறார். அப்ப சனி பகவான் அப்படின்னா மந்தக்காரகர், எப்போதுமே எல்லாத்துலயும் ஒரு தடை தாமதத்தை உருவாக்கக்கூடியவரா இருப்பாரு. அதே நேரத்துல பொது ஜன தொடர்பு, மக்கள் தொடர்பு, தொழில் செய்யணும்னா மக்கள் அதிகமா வரணும் இல்லையா, வாடிக்கையாளர்கள் வரணும் இல்லையா. அப்ப அந்த வகையில அவரு அதற்கான விஷயத்தை வேகப்படுத்தி கொடுக்கிறாரு. இயல்புக்கு மாறான செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அப்ப ஸ்லோவா இருந்த விஷயம்லாம் கொஞ்சம் வேகமான செயல்பாடு, சேமிப்புகளை அதிகப்படுத்தும் அளவுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதையும் தாண்டி ரொம்ப சிறப்பான இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5 குடையவர், பஞ்சமாதிபதி, 5ஆம் அதிபதி
அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்று அவருடைய இடத்திலேயே சிம்ம ராசியிலேயே அரசாங்க கிரகமான சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். அவரோட உங்களோட முயற்சி அதிபதி, வெற்றிஸ்தான அதிபதி, வாக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவரோட இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அப்ப இது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் அப்படின்னா, குழந்தை பேரு, இதுவரை குழந்தை பேரு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய, குழந்தை இருக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு ஏற்பட்டிருக்கு. அடுத்து குழந்தைகளை விட்டு பிரிந்து இருந்தவங்க அல்லது குழந்தைகளோட பேசாம இருந்தவங்க அல்லது இரண்டாவது குழந்தைகளுக்கு முயற்சி பண்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்து பாருங்க, அரசு உதவிகள், அரசு சார்ந்து உங்களுக்கு தடைப்பட்ட அனைத்து உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். இது நாள் வரையும் பல்வேறு அலுவலகங்கள்ல, அரசு அலுவலகங்கள்ல பல்வேறு விஷயமா நீங்க பல்வேறு அதிகாரிகளை சந்திச்சிருப்பீங்க. ஆனா எந்த வேலையும் ஒரு தடை தாமதத்தோட தான் நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி அரசு அலுவலகங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடனடியாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்ப அரசு சார்ந்த அனுகூலங்கள், அரசு சார்ந்த உதவிகள், அரசு சார்ந்த வேலைகள் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, அப்பா சார்ந்த உறவு முறைகள். ஆமா, அப்பாவோட பெரியப்பா, சித்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பங்காளி உறவு முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் எல்லாமே பிரிந்திருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தால சண்டை சச்சரவு, வாக்குவாதங்கள் அப்படிங்கிற மாதிரி பிரிந்திருந்தா அந்த காலத்துல ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து குலதெய்வ வழிபாடு. நீண்ட நாளா குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு, நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் மிகச் சிறந்த மாதமாக இருக்குது. குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வகையில ரொம்ப சிறப்பான பலன் அப்படிங்கிறது நம்ம மேசராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குது. இதுல என்ன நெகட்டிவ் இருக்கு? இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்களை பார்த்தாச்சு. இப்ப நெகட்டிவான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் 2 குடையவன், 2 குடையவன் 7 குடையவன் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறார். அப்ப என்னன்னா, குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்கப்படக்கூடிய அமைப்பு இருக்கு. வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், அவங்களுக்கு சிறு சிறு மருத்துவ செலவு, அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள், வயிறு சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் வரும். சின்ன சின்ன செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மட்டும் இருக்குது. அப்ப என்ன விதமான வழிபாடு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கையில இந்த காலகட்டத்தில் உங்களை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடையதா இருக்குது. இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே செப்டம்பர் மாதத்தின் பொது பலன்கள். மாதத்திற்கான மாத பலன், பொது பலன், கோச்சார நிலைகளோட அமைப்புகளை வச்சு நம்ம சொல்லக்கூடிய பொது பலன். இது உங்களுடைய வாழ்நாள் பலன் கிடையாது. வாழ்நாள் பலன்கிறது உங்களுடைய ஜாதகம். நீங்க பிறந்தப்ப என்ன மாதிரி அமைப்புல பிறந்திருக்கீங்க, உங்களோட கர்மா என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் வாழ்நாள் பலன் அப்படிங்கிறது அமையும். உங்களோட வாழ்நாள் பலன், உங்களுடைய ஜாதகம் முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க, இந்த மாதத்துல வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா, செப்டம்பர் 2ஆம் தேதி அமாவாசை திதி வருது. அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாட்டுக்கு மிகச்சிறந்த ஒரு நாள். அடுத்து பாருங்க, செப்டம்பர் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு சிறப்பான நிகழ்வு வருது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பஞ்சமுக கடவுள், பஞ்சபூத கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகரை வழிபட்டு முழு அருளை பெறக்கூடிய ஒரு நன்னாள். அடுத்து 17 செப்டம்பர் 17ஆம் தேதி பார்த்தோம்னா பௌர்ணமி திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இந்த பௌர்ணமி திதி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலையாரை வழிபட்டு கிரிவலம் போயிட்டு வழிபட்டு முழு அருளை பெறக்கூடிய ஒரு நன்னாள். அடுத்து இந்த மாதத்துல சுபமுகூர்த்த தினங்கள் அப்படின்னா 6 சுபமுகூர்த்த தினங்கள் இருக்கு. அதுலயும் 3 சுபமுகூர்த்த தினங்கள் மிகவும் சிறப்புடைய சுபமுகூர்த்த தினங்களாக இருக்குது. அனைவரும் இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்க்கணும்னா வேற என்ன சிறப்புகள் இந்த மாதத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க இவ்வளவுதாங்க.
உங்களுடைய நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கையில அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் உங்களோட தேவைகள் நிறைவேறும் அளவிற்கு பண வரவு வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. பரணி நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் போக வேண்டிய அமைப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல. கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் அரசு சார்ந்த அனைத்து உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அதுலேயும் போட்டித் தேர்வுகள் எழுதினவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக மேசராசி நேர்களுக்கு அமைந்திருக்குது. வாழ்த்துக்கள் மேசராசி நேர்களே. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பனே. உலகெங்கும் இருக்கின்ற ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் செப்டம்பர் மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, உணாபாத்திலே பிறந்த மேஷராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே புதனுடைய வீட்டிலே இருக்கிறார். புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். மேலும் தைரியமாக காரியங்களை செயலாற்றுவீர்கள். 2ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த மாதம் முழுமைக்கும் உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். 2ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்கிறது. ஆகவே இந்த மாதம் நல்ல காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும். 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சந்திரன் பல ராசிகளில் இருந்தாலும் 4ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. 5ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். புத ஆதித்ய யோகம் 5ஆம் இடத்திற்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த மாதம் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவார்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி நீங்கள் இந்த மாதம் பேசலாம். இந்த மாதம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் பிரச்சனை இல்லாமல் நன்றாக நடக்கும். ஆனால் எந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் அதை வெளியிலே அந்த காரியம் முடிப்பதற்கு முன்பாக சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அந்த காரியத்திலே தடை ஏற்பட்டு போகும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரியன் புதன் இருந்து சனியால் பார்க்கப்படுகிறார். அதுவும் வக்கரசனி. வக்கரசனி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பது திருஷ்டி அதிகமாக இருக்கும் என்று இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும் கேதுவும் இருந்து சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் குருடைய பார்வை இருப்பதனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை இருக்காது. கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் ஏற்படும். சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் விரைவில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த மாதம் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான 8ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமாவதி 3ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வது சிறப்பானது. உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடுகள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் கிடைக்கும். மருத்துவம் கிடைப்பதன் மூலமாக நீங்கள் பூர்ண ஆரோக்கியத்தை இந்த மாதம் பெறுவீர்கள். இதுவரை ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி குரு பகவான் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவர். பாக்கியம், முன்னேற்றம் ஆகியவற்றை தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் வருகிறார். தனஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். மேலும் நல்ல தனப்பிராப்தி இருக்கிறது. தொழில்துறையில் நல்ல வளர்ச்சி இருக்கிறது. முன்னேற்றம் இருக்கிறது. குழந்தைகள் மூலமாகவும் பெரியவர்கள் மூலமாகவும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதனால் நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலே நீங்கள் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கிறார். வக்கரம் பெற்று அந்த லாபஸ்தானத்தில் லாபாதிபதியே இருப்பதனால் தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். எவ்வளவு வேலைப்பளு இருந்தாலும் நீங்கள் சலிக்காமல் செய்யுங்கள். அதற்கான ஊதியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்பலாம். மூத்த சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஏனென்றால் 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரனுடைய ஸ்தானம். அந்த இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றிருப்பதனால் அவருடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மூத்த சகோதரனுடைய வாழ்க்கையில் சிறு பிரச்சனைகள் இருந்தாலும்
ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய சொல்லுங்கள். அதன் மூலமாக அவருடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல ராகுபான் இருக்கிறார். சரியான நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வராது. என்றால் தொழில் சிரமம் அதிகமாக இருக்கும். தொழில் விஷயத்தில் உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருப்பதனாலும் அலைச்சல் அதிகமாக இருப்பதாலும் சரியான நேரத்தில் தூக்கம் வராது. அதன் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்கினால்தான் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் சுபகாரியம், உங்கள் குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுடைய உறவினர்கள், நெருங்கிய உறவினர்களுக்கோ ஏதாவது சுபகாரியங்கள் நடக்க வேண்டியிருந்தால் இந்த மாதம் நிச்சயமாக நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அல்லது அதற்கான முகாந்திரமாவது நிச்சயமாக தெரியும். மேலும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் புதன் இருப்பது தாயின் ஆரோக்கியத்திலும் தந்தையின் ஆரோக்கியத்திலும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது, நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்திலே உங்கள் ராசிக்கு மாரகாதிபதி சுக்கிரன், அவர் 6ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இந்த மாதம் முழுமைக்கும் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்திலே உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இடமாற்றங்கள் செய்வதற்காக நீங்கள் நினைத்திருந்தால் தாராளமாக இடமாற்றம் செய்து கொள்ளலாம். ஆனால் திருஷ்டி மட்டுமே இந்த மாதம் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் எந்த செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி அதை முன்னமே சொல்லக்கூடாது. ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாக அதை நான் செய்து விடுவேன், அது என்னால் நடத்த முடியும் என்று நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. அவ்வாறு கூறினால் அந்த காரியங்கள் நடக்காது. என்றால் வக்ரசனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருகிறது. உங்கள் ராசிக்கு வக்ரசனியுடைய பார்வை இருப்பதனால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை வக்ர சிந்தனையுடன் பார்ப்பார்கள். ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருப்பதே மிகவும் நலம் என்று இருக்கிறது. மேலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தையும் அந்த சனி பகவான் பார்க்கிறார். இருந்தாலும் அஷ்டமாதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பதனால் பெரிய பிரச்சனைகள் ஆரோக்கியத்தில் இருக்காது. நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த மாதத்தில் திருஷ்டி அதிகமாக இருக்கும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று, அதாவது ஒரு 3 அல்லது 4 சனிக்கிழமை என்று, இந்த மாதத்தில் வருகின்ற எல்லா சனிக்கிழமைகளிலும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று 1 லிட்டர் நல்லெண்ணெய் தானம், வெற்றிலை பாக்குடன் தானம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்துவிட்டு வெற்றிலை மாலை அவருக்கு அணிவிக்க வேண்டும். அந்த வெற்றிலையுடைய எண்ணிக்கை 24 அல்லது 48 அல்லது அவருடைய உயரத்துக்கு ஏற்றபடி 108 கூட இருக்கலாம். உங்களுடைய வசதிக்கு ஏற்றபடி வெற்றிலை மாலை அணிவித்தால் போதுமானது. அவ்வாறு அணிவித்தால் திருஷ்டி தோஷங்கள் விலகும். முக்கியமாக நல்லெண்ணெய் தானம் செய்வது மிகவும் சிறப்பானது. மேலும் நட்சத்திரப்படி பார்த்தோமேயானால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று உங்களுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தியும் வருகிறது. அன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி வருவதனால் அன்றைய தினத்திலே மாலை நேரத்திலே விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு பழங்கள் நெய்வேத்தியம் செய்து அதை மற்றவர்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்தால் அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் இந்த மாதம் மட்டுமல்ல அடுத்த மாதம் கூட நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். எப்படிப்பட்ட சங்கடங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அவையெல்லாம் விலகும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தேவதை லக்ஷ்மி ஹைகிரவர், லக்ஷ்மி ஹைகிரவரை வணங்குவதும் மிகவும் சிறப்பானது. அடுத்து பரணி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் செப்டம்பர் 21 சனிக்கிழமை அன்றைய தினம் மகாபரணி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்க மகாபரணி என்றால் அன்றைய தினத்திலே முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். உங்களுடைய பரணி நட்சத்திரத்துக்கு தேவதை துர்க்கையம்மன் அல்லது காளியம்மன். ஆகவே அருகில் இருக்கின்ற துர்க்கையம்மன் அல்லது காளியம்மன் கோயிலுக்கு சென்று எலுமிச்சை மாலை முடிந்தவரை ஒரு 24 அல்லது 48 அளவில் இருக்கின்ற எலுமிச்சை மாலையை நீங்கள் அணிவிக்க வேண்டும். அவ்வாறு அணிவித்தால் இந்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள். எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் திருஷ்டிகள் இருந்தாலும் அல்லது மற்றவர்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு செய்வினை தோஷங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் விலகி பரணியிலே பிறந்தவர்களுக்கு இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கிருத்திகை 1வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 22ஆம் தேதி உங்களுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது. அது ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் சேருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் மாலை நேரத்திலே கிருத்திகை நட்சத்திரத்தை தரிசனம் செய்யலாம். அதாவது கிழக்கு வானத்திலே கிருத்திகை நட்சத்திரம் தோன்றும், அதை தரிசனம் செய்யலாம். தரிசனம் செய்ய முடியாதவர்கள் அன்றைய தினத்திலே முருகன் கோயிலுக்கு சென்று முருகனுக்கு அரளிப்பூவினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய் விளக்கு 2 அல்லது 6 வைக்க வேண்டும். அவ்வாறு செய்துவிட்டு 6 சுமங்கலி பெண்களுக்கு தட்சிணை, அதாவது தாம்பூல தட்சிணை கொடுத்து விட்டு வாருங்கள். அவ்வாறு செய்தால் எப்படிப்பட்ட ஜாதகத்தில் தோஷங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார்.
இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 2024 வருடத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோங்க. பொதுவாக இந்த செப்டம்பர் மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் வந்து பார்த்தீங்கன்னா, சிவராத்திரி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அன்னைக்கு கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் ஆயிலி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கடக ராசியில் ரிஷப லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் 109 டிகிரியில தான் இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்தின் முதலாவது ராசியான மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், இப்போ அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம். இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த நட்சத்திரம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான அதாவது கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம். இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ஒரு ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி இந்த மேச ராசி. இந்த மேச ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படி பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை டைரக்டா 3வது பார்வையை விலகும் பொழுது, ஏன்னா சனி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி. சனியே உங்களை பார்க்குறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சனி வந்து பார்த்தா கெட்டதை கொடுப்பாரு, நல்லதை கொடுக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி பார்வை பொதுவாக பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை 3, 7 அதாவதுன்றது 10ஆம் இடம். இந்த 3, 7, 10ஆம் இடத்தை எப்பயுமே சனி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ 3ஆம் இடமா யாரு பார்க்கறாரு? உங்க ராசி தான் பார்க்கறாரு. 7ஆம் இடமா சிம்ம ராசி பார்க்கறாரு. 10ஆம் இடமா பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி பார்க்கறாரு. அப்ப சனியுடைய பார்வை டைரக்டா மேச ராசி மேல படம் பொழுது நிச்சயமா தொழில் ரீதியான மாற்றங்கள் நல்லா இருக்கும். ஏன்னா எப்படி பார்த்தாலுமே இன்னைக்கு நம்ம எல்லாரும் செய்யற வேலைக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் தான். அந்த சனி பகவானுடைய பார்வை மேசராசி மேல படும்போது கண்டிப்பா தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் நல்லா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறாரு. இப்ப பொதுவா நவகிரகத்திலேயே ராஜா யார் அப்படின்னா குரு பகவான் தான். அப்ப குரு கொடுப்பார், எவர் தடுப்பார்? குரு கொடுக்கிறது யாராலுமே தடுக்க முடியாது. அப்ப 2வது வீடான உங்க ராசிக்கு 2வது வீடு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், அதாவதுன்றது வந்து கல்வி ஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறது. நிச்சயமா உங்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு செல்வங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை விட அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்குற வாய்ப்பு மேச ராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்குதுங்க. அது போல பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல அதாவதுன்றது வந்து சகோதர ஸ்தானம், தைரிய ஸ்தானத்துல இருக்கிறது. அதை விட மிகப்பெரிய ஒரு பலம். ஏன்னா மிதுன ராசியில புதனுடைய வீடு ஞானக்காரகன், அறிவுக்காரகன், புத்திக்காரகன் சொல்லக்கூடிய புதன் வீட்டுல போயிட்டு உங்க ராசிக்கு அதிபதி 3வது தைரிய ஸ்தானத்துல இருக்கிறது. அதை விட மிகப்பெரிய ஒரு பலம்னு சொல்லலாம். பொதுவாக இந்த மேச ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த உடைய கட்டன்றது செப்டம்பர் மாதம் 100% உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மாசமா இந்த மாதம் அமைய போகுது. ஏன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய பார்வை டைரக்டா உங்க ராசி பார்க்கிறாரு. 2வது குடும்பஸ்தானத்தையும் குரு போய் இன்னைக்கு வந்து ஜென்ம குருவா இருக்காரு. இதை விட உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க உங்க மனசுக்குள்ளார இப்ப நிறைய ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஆசைன்றது எல்லாத்துக்குமே இருக்கிறது தானே. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆசைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இடம் வாங்கணும், வீடு கட்டணும், தொழில் அமைச்சுக்கணும்,
நம்ம நினைச்ச மாதிரி நம்ம லைஃபை கொண்டு போகணும், நம்ம யாருக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழணும்னு ஆசைப்படுறோமோ அந்தவுடைய எதிர்பார்ப்பு எப்பயுமே மேச ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நிறையவே இருக்கும். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த காலம் எப்ப குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி உங்க ராசியில் இருக்கும்போது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க குரு ஜென்ம குருவா இருக்காரு மேச ராசியில சூப்பரா இருக்குன்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா ஜென்மத்தில் வந்த குரு செருப்ப அடிச்சாலும் போகாதுன்ற மாதிரி உங்களுக்கு ஜென்ம குருவா இருக்கும்போது கிட்டத்தட்ட படாத பாடுபட்டுட்டீங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசமா அவ்வளவு ஒரு போராட்டம், தொழில்ல கெட்ட பேரு, குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத பண கஷ்டம், கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு, ரெண்டாவது பார்க்கும்போது தொழில் ரீதியா சில சங்கடம். அப்போ நம்ம என்ன நினைச்சோம், நம்ம வயிற்றுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சா போதும், நிம்மதியான ஒரு தூக்கம் இருந்தா போதும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருந்தோம். அப்படி இருந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப பார்க்கும்போது குரு 2ஆம் இடத்துல வந்த வாட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஓரளவுக்கு பரவலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் இதுல இன்னும் ஒரு சில ஜாதகருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னுமே அந்த பண கஷ்டம் இருக்குதான் செய்யுது. அதுக்கு உங்க சுய ஜாதகம் எப்படி, இப்ப குடும்பத்துல குரு இருக்கிறார் அப்படின்னா உங்க ஜாதகத்துல எங்க குரு இருக்கிறாருன்றது நமக்கு தெரியாது இல்லையா. பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குரு உங்க 2ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலம்னு எடுத்துக்கலாம், சரிங்களா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 5ஆம் தேதி, இந்த செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா இப்ப கடகராசியில இருக்க வேண்டிய பார்க்கும்போது இன்னைக்கு அதாவது சிம்ம ராசி இப்ப கடகராசியில இருக்க வேண்டிய அதாவது புதன் பகவான் அடுத்தது என்ன பண்றாருன்னா 5ஆம் தேதின்றது சிம்ம ராசிக்கு போறாரு. அப்ப சிம்ம ராசிக்கு போயிட்டு அடுத்தது என்ன பண்றாருன்னா 24ஆம் தேதி அதாவது கன்னி ராசிக்கு புதன் பகவான் போய் அவர் ஆட்சியா உட்கார்ந்துருவார். அப்போ உட்காரக்கூடிய ஒரு தருணத்துல, ஏன்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். இப்ப அவர் கடகராசியில் இருக்கிறாரு. கடகராசிக்கு அதிபதி சந்திரன் வீட்டுல போயிட்டு புதன் இருக்கும்போது இந்த செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போறாரு. அப்ப சிம்ம ராசிக்கு போயிட்டு அடுத்தது 24ஆம் தேதி வரைக்கும் அவர் சிம்ம ராசியில தான் இருப்பாரு. இருந்துட்டு அடுத்தது 24ஆம் தேதி என்ன பண்றாருன்னா தன் சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சியா உட்காருவார். அப்படி உட்காரக்கூடிய ஒரு தருணத்துல பாத்தீங்க அப்படின்னா மேச ராசியில பிறந்தவங்களுக்கு யோசனைகள் அப்ப நிறைய தோணும். அந்த தோன்ற எண்ணங்கள் பாத்தீங்கன்னா செயலுக்கு வரும். இப்ப நமக்கு என்னன்னா என்ன ஒரு எண்ணங்கள் வந்தாலும் அசால்ட்டா போயிடுது. நாளைக்கு பார்த்துக்கலாம் போ, என்ன பண்ணி என்ன செய்யறது, நாம்பளா உளுந்து நாம்பளா எந்திரிச்சு வந்ததான் உண்டு, நமக்கு யாரோட பலம் இல்லை, அப்படி என்ன மனம் வெறுத்து உட்காரக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த தருணம். கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் 24ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேசராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் தொழில் ரீதியா குழப்பங்கள் இருக்கதான் செய்யும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு அதாவதுன்றது அந்த அசுவினி நட்சத்திரத்துக்கு பார்க்கும்போது கேது பகவான் அதிபதி இல்லைங்களா, அந்த கேது பகவான் பார்த்தீங்கன்னா இப்ப 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அந்த குருவுடைய பார்வை பார்க்கிற இடத்துல கேது பகவான் இருக்கும்போது அயல்நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்றது ரோகஸ்தானமா எடுத்துக்கிட்டா கூட தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட இடம் 6ஆம் இடம் தான். அடிமை தொழில் அப்படின்றது சம்பளம் வாங்குறவங்களுக்கு 6ஆம் இடம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அப்ப குரு பார்க்க வேண்டிய இடத்துக்கு இன்னைக்கு கேது பகவான், இப்ப அசுவினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பா ஒரு தனிச்சிறப்பு தான். அதே மாதிரின்றது அந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான் இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதாவது எங்க இருக்கிறாருன்னா கன்னி ராசியில நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு, ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சிருக்கிறாரு. அப்படி அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு என்ன பண்றாருன்னா இந்த செப்டம்பர் மாசம் 19ஆம் தேதி அவர் என்ன பண்ணிடுறாருன்னா துலாம் ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு ஒரு ஆட்சியா உட்கார்றாரு. அப்படி உட்காரும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு, இப்ப 6ஆம் இடத்துல இருக்க வேண்டிய சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு போகும்போது, ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்றது கலஸ்தரஸ்தானம். அப்ப இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் தடையா இருந்தவங்களுக்கு கண்டிப்பா திருமண வாய்ப்பு எப்ப ஏற்படுத்தி கொடுக்கிறாருன்னா அந்த செப்டம்பர் மாசம் 19ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் தன் சொந்த வீட்டுக்கு போய் ஆட்சியை உட்காராரு பாத்தீங்களா, அந்த தருணம் உங்களுக்கு நல்லா இருக்கும்.
அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்ப புத்தரக்காரகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப 17ஆம் தேதி, இந்த செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதி கன்னிராசிக்கு சூரியன் போறாரு. இப்ப சூரியன் வந்து தன் சொந்த வீட்டுல இப்ப ஆட்சியா இருக்கிறார். அப்படி ஆட்சியா இருக்கும்போது என்ன பண்றாருன்னா 17ஆம் தேதி செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதி கன்னிராசிக்கு வந்து சூரியன் போய் உட்காரும் பொழுது அப்போ உங்களோட இந்த எதிர்பார்ப்பு இருக்கு பாத்தீங்களா, தொழில் சம்பள உயர்வு கிடைக்குமா, பண கஷ்டம் நமக்கு விலகுமா, கணவன் மனைவிக்குள்ளார அந்த சங்கடங்கள் தீருமா, நாங்க பிரிஞ்சிருக்கிறோங்க எங்களுக்குள்ளார அந்த அதாவது கருத்து வேறுபடணும் அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகுமானா கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா இந்த செப்டம்பர் மாசம் 17ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அப்ப இந்த மாதத்துல 4 கிரகங்கள் பெயர்ச்சி அடைகிறார், மாற்றம் ஆகிறார். 5ஆம் தேதின்றது வந்து சிம்ம ராசியிலிருந்து, அதாவது புதன் பகவான் வந்து கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போறாரு. அப்ப சிம்ம ராசிக்கு பகையா போனாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதே சமயத்துல வந்து 24ஆம் தேதி அவர் தன் கன்னி ராசிக்கு ஆட்சியை உட்காரும் போது அப்ப வந்து அயல் நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி எதிர்பார்க்கிறவங்களுக்கும், தொழில் ரீதியா எதிர்பார்க்கிறவங்களுக்கும், அதே குடும்பத்தில் இந்த குழப்பங்கள் எல்லாம் இருந்தால் எதிர்பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதுக்கிடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் சார்ந்தவங்களுக்கு, ரெண்டாவது இந்த சிறு குறு தொழில் செய்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சியா போயிட்டாருன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். எப்ப 19ஆம் தேதிக்கு மேல. எப்படி பார்த்தாலுமே மேச ராசியில பிறந்தவங்களுக்கு 100% சனியுடைய பார்வை படுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த மாதம் 2 கிரகங்கள் வந்து தன் சொந்த வீட்டுல போய் ஒரு ஆட்சியை உட்காரக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா புதன் வீட்டுல வந்து பார்க்கும்போது இன்னைக்கு கன்னி ராசியில புதன் போய் இந்த மாசம் ஆட்சியை உட்கார்றாரு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல துலாம் ராசியில போய் சுக்கிரன் வந்து ஆட்சியை உட்கார்றாரு. இந்த மாதத்துல 2 கிரக பயிற்சியில 2 கிரகங்கள் தான் வீட்டுல ஆட்சியை உட்காரக்கூடிய ஒரு தருணத்துல மேச ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பா நல்லா இருக்கும். சரிங்களா? இதை தவிர்த்து உங்க சுய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு தடவை பாருங்க. அது பார்த்துட்டு நம்ம என்ன தொழில் செய்தா நல்லா இருக்கும், எந்த துறையில போனா நல்லா இருக்கும், நமக்கு நம்மளோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது இண்டிவிஜுவலா உங்க சுய ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது தவிர உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.